சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம ரவி இருந்துட்டு, "இந்த நீத்துவால என் வாழ்க்கையே போயிடுச்சுடா முத்து" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அந்த நீத்துவ எங்க அடிச்சா, எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா இது ரெஸ்டாரண்ட்ட அவள நம்பி தானே விட்டுட்டு போயிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ட இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும். அடுத்த நிமிஷமே இங்க வந்து நின்னுடலாம்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருந்துட்டு, இது ரொம்ப நல்ல ஐடியா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட கேட்கவும், அவங்க அப்பா இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாரா? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரு உன்னையும் நம்பினாருல்ல, கல்யாணம் ஆயிருச்சுன்னு அவருக்கும் தெரியும்ல. இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட எடுத்து சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பண்றது ரைட்டா? இல்ல நம்ம பண்ணது ரைட்டான்னு அவரே பதில சொல்லட்டுமே. எந்த தகப்பனும் தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணா கொஞ்சம் கூட அவங்கலாம் யோசிக்கவே மாட்டாங்க. இங்கேருந்து அவங்க மறுபடியும் அதே ஊருக்கு கூட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுவும் ஒரு விதத்தில் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரவி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ரவி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி ஒரு பொண்ணை பெற்றுட்டேன்னு நான் ரொம்பவே கூனி குறுகி போய் நின்றுட்டுருக்கேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். என்னால் உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி நாங்கள் ஊருக்கே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீத்துவோட அப்பா வந்து சொல்லிடுறாங்க. ரவி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.